ஹலோ மக்களே, வெல்கம் டு NVS தமிழ் கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் IPL 2025 இஸ் பேக். ஸோ நம்ம IPL 2025 தான் ப்ளே பண்ண போகிறோம். லாஸ்ட் மேட்ச் CSK கூட ப்ளே பண்ணோம். அது கொஞ்சம் வியூஸ் தான் போயிருந்தது. GT கூட பண்ணதுக்கு நிறையா வியூஸ் போயிருந்தது. லாஸ்ட் டைம் CSK, ஸோ ரெண்டு பெரிய கைங்க தொடர்ந்து லாஸ்ட் டைம் CSK, இந்த வாட்டி MI. ஸோ ஓவராக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டிங்கில் நம்ம செகண்ட் இருக்கிறோம். அண்டு மும்பை அடுத்து யாருப்பா நம்மளுக்கு கூட? மும்பைக்கு அடுத்து யார் மோதுறாங்கன்னா நம்ம கூட பஞ்சாபு. சரி உள்ளே போவோம். ஏதோ ஸ்டேடியம் ப்ரோ. ஏன்னா ஸ்டேடியம் ஃபைல்லாம் ஏற்றுற அளவுக்கு டைமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ எப்பயுமே விராட் கோலியை ஃபஸ்ட்டு தொட்டி இறக்கி விட்டால் தான் விராட் கோலி அவுட் ஆகுறாரு. ஏன்னா அப்பப்போ ரொம்ப டைம் ஆகிடும்ட்டு வீடியோ நானும் பேட்டிங் கட் பண்ணணும், பெரிய பெரிய வீடியோன்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஆட்டோ ப்ளே அப்பப்போ பேட்டிங்கில் அப்பப்போ மட்டும் ஆட்டோ ப்ளே செஞ்சிட்றேன். அதனால் விராட் கோலி அவுட் ஆகிடுறாரு. இங்கே பாண்டியா பார்த்தீங்களா, ஃபேஸ் ஓகேவாக இருக்குது ஒரு மாதிரி. ஓகே, பேட் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் ரெண்டாவது வாட்டி. சில பேருக்குலாம் ஃபேஸு நல்லாவே செட் ஆகுது மும்பை இந்தியன்ஸில். சிபிலி ஓகே தான். ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு ஃபஸ்ட்டு சால்ட்டு, செகண்ட் கோலி. அப்படி இறக்குனா தான் சால்ட் அவுட் ஆவார். ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. பும்ரா வச்சு ஆரம்பிக்கிறாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஜஸ்பிரீத் பும்ராவை இன்னைக்கு தெரிக்க விட்றேன். மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளையாண்டு. போடு ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா, எனக்கு விளையாட வர மாட்டேங்குது, அதை ஆட விட மாட்டேங்குது. ஸ்ப்ரிட் பாய். ப்ரோ 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 என்ன ப்ரோ தூக்கி வீசிட்டு இருக்கிறாரு? நல்ல வேலை நோ பால். ஃப்ரீட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடணும். பொலிச்சின்னு ஃப்ரீட்டை தூக்கி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு 6 ஆஃப் த மேட்ச் பூம்ராவோட ஓவர்லேயே தூக்கி அடித்தாச்சு. ஸோ பூம்ரா ஏதாவது செய்வாரான்னு பார்ப்போம். குட் லென்த்லேயே அடிச்சிருக்கலாமோ, மிஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஓவரில் 7 ரன்னுகள் தான் போயிருக்கு. ப்ரோ 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 தூக்கி விசிடுறாரு ப்ரோ. யாக்கிற வச்சிட்டாரு ப்ரோ, யாக்கிற வச்சிட்டாரியா. நல்லா வேலை, ஸ்டம்பில் இருந்து மிஸ் ஆகி போயிடுச்சு. தலைவர் சம்பவத்தை செஞ்சிட்ருக்கிறாரு பிடிச்சி நம்மளை. எனக்கு வேறு ஆட வர மாட்டேங்குது. நல்ல ஷாட். இப்படி தான் பேட்டில் ஒவ்வொரு பாலும் நான் ஃபஸ்ட்டெலாம் விளையாடும் போது சிக்கும். பட் இப்போ சிக்க மாட்டேங்குது. ஏன்னா விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, டச்சு விட்டு போச்சு. ஓகே, நல்லா போட்டுட்டாரு பும்ராண்ட். போல்ட் வராது, கோலி இறங்குறாரு. ஷர்மா பாய் ஃபீல்டு மாற்றுறாரு. ஃபஸ்ட்டு பால் தூக்கி போடுறாரு. ஓ புரியுதுங்கண்ணா, நல்ல வேலைங்கண்ணா. இன்ஸ்விங்கரை போட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்குங்கண்ணா. ஏங்க கிங் கோலிக்கு சிக்க மாட்டேங்குதுங்க. ஷோ மேன். மக்களே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்னங்க இவர் பால் போட்டு தாக்குறாரு? இந்த மாதிரிலாம் போட்டு எனக்கு அடிக்க முடியாது ப்ரோ. என்ன அடிச்சிட்டேன், நானே அடிச்சிட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ இது, நானே அடிச்சிட்டேன். இருந்தாலும் 4 தான். விராட் கோலியை வச்சு 4ஓடைய ஆரம்பிக்கிறது. சரி,
இவர் இன்றைக்கி 50 போடுவாருன்ற நம்பிக்கையில் தான் 4 ஓட ஆரம்பிச்சிருக்கேன். ஃபீல்ட் செட்டப்பை நல்லா இப்போயே பார்த்துக்கோங்க. இப்படி திரும்பிக்கிட்டு ஒரு குட் லென்த்தில் அடிக்கணும். அப்பா ஷார்ட்டு போயிடுச்சுடா. இந்த ஓவரில் 10 பால் 10 ரன்னு கொடுத்துட்டாரு. 23ஆம் நம்பர் அடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ ஒரு 6 இருக்க வாய்ப்பு இருக்குது. டைமிங் சுத்த லேட்டு ப்ரோ. ஏனுங்க ப்ரோ, பார்த்துக்கோங்க மக்களே. பில் சால்ட்டு தான் ஆடிட்டுருக்கிறாரு. விராட் கோலி வழக்கம் போல் அவுட் ஆகிட்டார். ஏனுங்க விராட் கோலியே அவுட் ஆகிட்டுருக்கிறாரு இந்த கேமில் ஆட்டோ ப்ளே செஞ்சாலே. அதான் எனக்கு கோவமாக வருது. 7 ஓவருக்கு 65 அடிச்சிருக்கோம். என்ன தான் ஆனாலும் விராட் கோலி நான் அவுட் ஆகிட்டு கிளம்புறாங்கன்னு இருக்கிறாரு. இனிமேல் விராட் கோலி 1 டவுன் தான். விராட் கோலியை 1 டவுனில் மட்டும்தான் இறக்குவேன் இனிமேல். ஃபில் சால்ட்டு கிளம்பிட்டாரா? இல்லை ஒரு நல்ல பவுண்ட்ரியை கொடுத்துருக்காரு. ஃபில் சால்ட்டு மாதிரி ஒரு பிளேயர் வேணுங்க டீமுக்கு. நம்ம அடுத்ததுலேருந்து விராட் கோலி 1 டவுனில் இறங்குறாரு, அவ்வளோதான். போடுங்க, செம ஷாட்டாக தூக்கி வீசுகிற போகிறாரு. கொஞ்சம் கிட்ட போயிருந்தா பேட்டில் போட்டிருக்கோம் ப்ரோ. விடுங்க எல்லாம் சகஜம்தான். என்ன ப்ரோ இவ்வளோ ஷார்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவர்? ப்ரோ எவ்வளோ பெருசாக போடுறாரு. ஷோல்டரை தாண்டி போகுது. எப்படி அடிக்க முடியும் இந்த பால்ஸ் எல்லாம்? சத்தியமாக என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல எப்படி அடிக்கிறதுன்ட்டு. கொஞ்சம் தள்ளி போவோம். என்னங்க இவர் இப்படி நவுத்திட்டுருக்கிறாரு பாலை பிடிச்சி. இஷ்டத்துக்கு தூக்கி விசிறிட்டு இருக்கிறாரு டாப்லி. ஒரு ஷாட்டு போயிடுச்சா, அவுட் ஆஃப் த பார்க்கே போயிடுச்சு பால். இதுக்கு தான் ஃபில் சால்ட்டு கோபமாக்காதீங்க ப்ரோ, தூக்கி அடிச்சு விட்ருவேன் அவ்வளோதான். என்னை பார்த்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. சாண்ட்னரு, ஸ்பின்னரு, லெஃப்ட் ஹேண்டடு, சிக்கிட்ட சின்னாமணி. ஓ நாட் அவுட் நான் குதிச்சிட்டேன் ப்ரோ. நாட் அவுட்டு. அப்பா என்னங்க ஃபீல்டர் இப்படி வச்சுருக்காங்க. ஸ்டம்பை சதைச்சிட்டாரு. ஸ்டம்பை சதைச்சிட்டாரு. எப்படி அது ஆம்பால் தானே ப்ரோ, எப்படி ப்ரோ அங்கிட்டு போகுது? கேப்டன் பட்டிதார், அதாவது ஆர்சிபி டீமோட கேப்டன் பட்டிதார், நம்ம டீமுக்கு இல்லை. இங்கே ஒரு தள்ளி போயிட்டு கேப்பை யூஸ் பண்ணி ப்ரோ என்னடா இவ்வளோ கீழே போகுது? எப்படிங்க அடிக்க முடியும் இந்த பால்ஸ்லாம்? டாப் ஸ்பின் வேறு பின்னாடி அடிச்சு விட்டுட்டா. போடுங்க, என்ன மாதிரி ஷாட்னுங்க. இப்படிலாம் யாராவது அடித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாப் ஸ்பின்னை பின்னாடி டாப்பில் அடிச்சிட்டாரு பாருங்க. ஃப்ளிக்கு வேறு மாதிரி ஃப்ளிக்கு தலைவரே, நீங்கள் தான் போங்க. ஆஃப் சைடில் தான் தூக்கி வீசுகிற போகிறாரு. மறுபடியும் அதே ஷாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டி கனெக்ஷன் சிக்கல. போதும். ஐயோ ரஜத் பட்டிதார் அவுட் ஆகிட்டாரு. ரன் அவுட். எல்லாரையும் இப்படி கேவலமாக விக்கெட் எழுந்துட்டுருக்குறேனே. எங்கள் டைவு காமிச்சிதுங்க. மிச்சல் சாண்ட்னர் 2 விக்கெட்டை தூக்கிட்டாருங்க. அவள்தான் நம்மளை முடிச்சுட்டிங்க போங்கன்ற மாதிரி தான். 13 ஓவருக்கு 125, பட் 4 விக்கெட் தான் லாஸ் ஆகிருக்கு. ப்ராப்ளம் இல்லைண்டு இங்கே பாண்டியா வந்திருக்காரு. பாண்டியா ஆட்டமும் ஆட குதிரா கூட்டமும் என்ன பழக்கம் பாண்டியா அண்ணன் இது? இப்படிலாம் பாலை போட்டிங்கன்னா என்ன செய்கிறது? ஃப்ரண்ட் ஃபுட்டில் தூக்கி தான் அடிக்க முடியும். ப்ரோ இவர் என்ன ப்ரோ இப்படி போட்டுட்ருக்காரு பால்ஸை? அதுவும் லெஃப்ட் ஹேண்டடு வேறு ப்ரோ.
ஸ்டாண்டர்ட்னா எனக்கு வரவே வராதே. என்னங்க எவ்வளோ தள்ளி போனாலும் இவர் இஷ்டத்துக்கு விசிறிட்டு இருக்கிறாரு தூக்கி. இத்தனைக்கும் வைடு. ஏன் பாண்டியா அப்புறம் இப்படிலாம் போடுறீங்க நீங்கள்? அதை வழி தெரில, ஆஃபில் தான் அடிச்சாகணும். பாலை திருக்கி விட்றான் பாருங்க அப்படியே பின்னாடி. தப்பான ஷார்ட் செலக்ஷன். ஐயோ வாயிலே வர மாட்டேங்குது. தப்பான ஷார்ட் செலக்ஷன். ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் ஹேண்டில் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டில் ஹேண்டில் பண்ண சொன்னால் ஏன் ப்ரோ பாண்டியா ப்ரோ ஆடிட்டுருக்கிறார். பாண்டியன் பிரதர்ஸ். குணால் பாண்டியா தம்பி போடுறாருன்ட்டு அடிக்காமல் இருக்கிறாரா இல்லை வேணும்ன்ட்டு அடிக்காமல் இருக்கிறாரான்னு தெரில. இறங்கி விட்றேன். காலில் பட்டுதே, ஸ்டெம்பில் அடிச்சுட்டு போகிறாரு. ஏனுங்க முடிச்சுட்டாருங்க. சாண்டர் வேறு வராரு, சால்ட்டு வேறு 42 இருக்கிறாரு. பயமாக இருக்குதுங்கண்ணே. இவர் என்ன ஸ்டம்பை கழட்டதுலேயே குறியாக இருக்கிறார் ஆம்பாலை போட்டு. இந்த வாட்டி கேரம் பால். ஏனுங்க தூக்கி தூக்கி அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான் முடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு பிடிச்சி. அட்வான்ஸ் ஷாட்லாம் போனால் ஸ்டம்பிங்கில் முடிச்சிருவாங்க. ஐயோ பயமாக தானுங்க இருக்குது. நல்ல வேலை ஸ்டம்பை கழட்டதுக்கு கொஞ்சம் கிட்ட போயிடுச்சு. 2 மேட்சாக 50-50 அடிச்சிட்ருக்கிறாரு இவர் ஒருத்தர் தான் ஆடிட்டுருக்கிறார் 2 மேட்சாகவும். பட்டுருச்சு. ஷாட்டு போயிடணும். அப்பா ஒரு 6. இன்னும் 2 ரன்னு போதும். 2 ரன்னு போதும் செஞ்சுரி அடிக்க. சாரி, ஆஃப் செஞ்சுரி அடிக்க. அதுக்குள்ளே அவுட் ஆக்கி விட்டுறாதீங்கண்ணே, மனசு வலிச்சிரும் எனக்கு அப்புறம். அதே பந்தை போடுறாரே. இந்த ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுவோமா? ஓகே, இந்த ஓவர் அப்போ டாட் பண்ணிடலாமா? போடுற பாலெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. எப்படி அப்படியே அமைதியாக என்ன இப்போ குடிக்கிறீங்க? சூப்பர் தலைவரே, நீங்கள் தான் போங்க. டைம் அவுட் வச்சிட்டாங்கடா. இந்த ராங் பட்டனை கொடுத்தா முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே ஒரு 2 செகண்ட் அப்படியே நிற்கும், அப்புறம் சரியாயிடும் தான் நம்புகிறேன். யார் இவர்? ஓகே டன். யார்ப்பா? திலக் வர்மா. ப்ரோ யார்? என்ன ப்ரோ இது? அதுவும் நான் எங்கிட்ட அடிக்கிறேன், எங்கிட்ட போகுது. இப்படிலாம் கேட்சை பிடிக்கிறாங்களே. திலக் வர்மாலாம் விக்கெட்டு தூக்குறாரு. ஏனுங்க சுத்தமாக எதுவுமே புரியல. போட்டார், அவர் வாட்டிக்கு இஷ்டத்துக்கு போட்டார். எனக்கு பேட்டில் படுறதுக்கு பதிலாக எச்சு பட்டுருச்சு. எப்படி பிடிச்சாரு பாருங்க பாண்டியா. இதாண்டா கேட்சு ஆஃப் த மேட்ச்சு. இதுக்கு மேலே ஜிதேஷ் சர்மா தான், வேறு வழி. வா தலைவா, நீ தான் தலைவா. உன்ன மாதிரி ஒரு பிளேயர் வேணும் தலைவா எங்கள் டீமுக்கு. போடு தலைவா. பார்த்தீங்களா ஷாட்டை? வந்தார், அடித்தார், அவ்வளோதான். 180 தான் டார்கெட்டு கிடைக்கும்னு நம்புகிறேன். நான் இதுக்கு மேலெலாம் ரொம்ப டைம் கொடுத்து ஆட முடியாது. பட் ஃபில் சால்ட்டு இங்கே ஒரு 50 போட்டிருக்காரு. படித்தது சால்ட்டா? பார்த்தீங்களா, ஹேட்ரிக் மேட்ச்சில் 50 போட்டு ஆடிட்டுருக்கிறாரு ஃபில் சால்ட்டு. 1 மேன். குட் லென்த் பால். இல்லை ஃப்ரண்ட் ஃபுட்லேயே அடிப்போம். இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கியிருக்கலாமோ? ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. என்னைக்கு யாராவது நல்லா ஆடுனா ஆட விட்டுருக்கேன்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி தான் ஹேசல்வுட் ஆட வந்துட்டார். இல்லை நம்ம ஆல் அவுட் ஆகிட்டோம் 176க்கு. இல்லை 20 ஓவருக்கு கம்மியாக தான் அடிச்சிருக்கேன். 20 ஓவருக்கே 176 என்னமோ தான் அடிச்சிருக்கேன். 180 நினச்சேன், பட் வாய்ப்பு இல்லைன்ட்டானுங்க. ஸோ அது ஆட்டோ பிளேயில் அப்படி ஆயிடுச்சு மக்களே. இப்போதைக்கு இந்த பவுலிங் ட்ரிக்கையாவது நல்லா யூஸ் பண்ணி ரோஹித் சர்மாவை விக்கெட் எடுக்கணும். காலுக்குள்ளே வச்சாச்சு. இப்படி வச்சு
சூப்பர். போச்சுங்க, நோ பாலுங்க. ஃபஸ்ட்டு பாலே வா கோல்டு கலட்டுச்சு, இருந்தாலும் நோ பாலுன்ட்டாங்க. இது மட்டும் நோ பாலாக இல்லாமல் இருந்ததுன்னா ரோஹித் சர்மா டக்கு தான். ஃப்ரீட் பால் தூக்கி விசிறிட வேண்டியது தான் இங்கே. இவர் பாருங்கள், ரிவர்ஸ் ஸ்வீப்பில் இப்போ தொட்டுவார் பாருங்கள் தலைவர். வாவ், அதே ஷாட் இது, எலிமினேட்டரில் அடித்த அதே ஷாட்டு தான் அது. சரி, டக் அவுட்டுக்கு எதிர்பார்த்தேன், 6 ரன் அடிச்சு போட்டார். இப்போ அவுட்டாக வர பாருங்கள் தலைவர். மறுபடியும் நாட் அவுட்டா ப்ரோ? இவர் அவுட் ஆக்குங்க ப்ரோ சீக்கிரமா. என்ன இவர் தூக்கி சுற்றிட்டுருக்கிறாரு பேட்டை ப்ரோ? பவுலிங் ட்ரிக்கு ஏனுங்க, சம்பவத்தை செஞ்சுட்டார் ரோஹித் சர்மா. ஓகே, நோ பாலுக்கு கொஞ்சம் கீழே. சப்பா, என்னங்க இவர் இஷ்டத்துக்கு தூக்கி அடிச்சிட்ருக்கிறாரு. ஏனுங்க, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்கல்ல. ஐயோ, சரிப்பட்டு வராது. சர்மா பாய், விக்கெட்டை கொடுங்க பாய். இதுக்கு மேலாம் உங்களுக்கு போட்டுட்ருக்க முடியல என்னால். ஏங்க என்ன ஷாட்டுங்க ரோஹித் சர்மா. பா, திருப்பி திருப்பி அடிக்கிறாரு, எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு. ஹிட் மேனேன்னு சும்மா சொல்லக்கூடாது போல இவரை. விக்கெட் இப்போ தான் கிளம்பணும். பர்ஃபெக்ட், கிளம்புங்க பாய், ரோஹித் பாய். பர்ஃபெக்டில் போட்டு அடிக்குது ரோஹித் பாய். இட்ஸ் வெரி ராங் ரோஹித் பாய். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பழந்துட்டார். கேசல் விட்டு தப்பு செஞ்சுட்டாரோ? மும்பை இந்தியன்ஸ் கிட்ட தோற்றுறக்கூடாது. 2வது நோ பாலு. ஃபஸ்ட்டு நோ பால்லையே அவர் தூக்கி அடிச்சவர்றா. டேய், விட்டுருந்தா ஃபஸ்ட்டு பாலு போல்டு. அட சர்மா பாய், என்ன பாய் இப்படி அடிக்கிறீங்க? நீங்கள் இஷ்டத்துக்கு அடிக்கிறீங்க ப்ரோ. லாஸ்ட்டு பாலை போட்டு கிளம்புவேன். இப்போ தெரியலையா நம்மளை முடிச்சு விட்டாங்கன்ட்டு. இதுக்கு மேலே யார் கையில் மேட்ச்சு? புவனேஸ்வர் குமார் கையில் தான் மேட்ச்சு. அப்பா, நாட் அவுட்டு. பட் ஓகே ப்ரோ. 2 ஃப்ரீ ஹிட் எப்படி ப்ரோ? என்னங்க முடிச்சு விட்டுருக்கீங்க, அவ்வளோதான். ஓவலையே போட்டு அவர் 6 அடித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி பெருந்தன்மையான மனம் வேணும் உங்களுக்கும். 45. புவனேஸ்வர் குமார் கையில் தான் இன்றைக்கி மேட்ச்சு. அழகாக காலுக்குள்ளே வச்சுட்டு இன் ஸ்விங்கரை போடுறா. 6 அந்த பால். செத்த முடிஞ்சு, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்கன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வர் குமார் ஸ்ட்ரைக்ஸ் அவுட் த மேட்ச். மீன்ஸ் டக்குக்கு கிளம்புறாரு. சொன்னல இது புவனேஸ்வர் குமார் கையில் தான் இன்றைக்கி மேட்ச்சுன்ட்டு. அதே மாதிரி தலைவன் சம்பவத்தை செஞ்சுட்டாங்களா. திலக வர்மாவுக்கு என்ன கருப்பு கலர் மூஞ்சி கொடுத்துருக்காங்க ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. திலக வர்மாவை விக்கெட்டு தூக்கணும். பர்ஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் மேலே. புவனேஸ்வர் குமாருக்கு சிக்குன்னு சொன்னேன். நீங்கள் கேட்ச். தயால் பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. விடுங்க பார்த்துக்கலாம். காலுக்குள்ளேயே கரெக்டாக வச்சு போட்டுறதுனால கன்ஃபியூஷன் ஆகுது. போல்டு, அவ்வளோதான். புவனேஸ்வர் குமார் யாருன்னு நினச்சிங்க நீங்கள்? எங்கள் தலைவரை 45க்கே 2 விட்டாங்க. நாங்கள்லாம் 65க்கே 1 தான் விட்டோம். நான் தான் இவங்க அடித்து ஆடினாலும் விக்கெட்ஸ் லாஸ் பண்ணுறாங்க. ஸ்கை வந்திருக்காரு. இவர் பின்னாடி மட்டும்தான் அடிப்பார். பின்னாடி ஃபீல்டர் யாரும் இல்லை. பர்ஃபெக்ட், கொஞ்சம் கீழே சிக்கியிருக்கு. ஓ, ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரா? இவரோட வேலையே இதுதான். ஒன்று பின்னாடி அடிப்பார், இல்லை ஸ்ட்ரைட்டில் அடிப்பார். சூரியகுமார் யாதவ்னா அதுதான் மார்க்கிங் ஷாட்ஸ். ஆளும் ஃபஸ்ட் ஓவரில் ரன்னு ரொம்ப போயிடுச்சு. ரொம்ப போயிடுச்சு ஃபஸ்ட் ஓவரில். என்ன ஸ்டம்புக்கு தள்ளி நிற்கிறாரு.
தலைவா போல்ட் ஆயிட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுங்கண்ணா. முடிஞ்சுங்க, அவ்வளோதான், முடிச்சுட்டிங்க நம்மளை. ஸ்கை அடிச்சிட்ருக்கிறாரு பிடிச்சி. 2-4. புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து 8 ரன் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு. மக்களே, மும்பை இந்தியன்ஸ் ஆன் பியூர் ஃபயர் 7 ஓவருக்கு 92 அடிச்சிட்டாங்க. பட் என்ன தான் ரோஹித் சர்மா விக்கெட் இழந்துட்டாங்க. சூரியகுமாரும் பாண்டியாவும் ஆடிட்டுருக்குறாங்க. இப்போதைக்கு இவங்க விக்கெட்டை தூக்கிட்டா முடிஞ்சு மேட்ச், அவ்வளோதான். ஓ, ஹார்திக் பாண்டியா வேறு கேப்டனாக பொழந்துருவாரே. ஆர்சிபி இந்த வருஷம் மும்பையை பொழந்து கட்டினாங்க. பட் இந்த கேமில் அப்படி நடக்குமான்னு தெரில. இவர் இஷ்டத்துக்கு தூக்கி ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. 27 ரன் கொடுத்துட்டாருங்க குமார், 2 விக்கெட்டை தூக்கிட்டு. என்னங்க 76 பால்ஸு 84 அடிக்கணும். இந்தா ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியே அடிக்கிறாரு பார்த்தீங்களா. 7 ஓவருக்கே இவ்வளோ அடிச்சிட்டாரா? நம்ம தான் பவுலிங் போட்டாகணுமோ? கண்ட்ரோலாக போட்டாகணும், வேறு வழி இல்லை. பர்ஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் மேலே சூர்யா பாய் ஃபயர் ஆடிட்டுருக்கிறாரு. ப்ரோ என்னடா இது இப்படி அடிக்கிறாங்க? 7 ஓவருக்கே 100 வந்துருச்சு. ஏப்பா என்னங்க அது, போடுங்க. முடிச்சு விட்டுட்டுருக்கிறாரு சூரியகுமார் யாதவ். 77ஆம் நம்பர் ஜெர்சியை போட்டுட்டு. ஜெர்சி நம்பர் சில பேருக்கு ஒழுங்காக கொடுக்கல போல். அப்பாடி, நோ பாலுக்கு கொஞ்சம் கீழே அவுட்டே. நாட் அவுட்டு கொடுப்பாரு பாருங்க. இப்போ நானும் ரிவ்யூ எடுக்க மாட்டேன், ஏன்னா அது நாட் அவுட் தான் தெரியும். என்ன வந்தாங்க, கையை வீசிட்டாங்க, போனாங்க. என்னங்க இது இப்போ லுங்கி இங்கீடி கையில் மேட்ச்சு. இவர் நல்லா விக்கெட் எடுத்து கொடுப்பாருங்க நம்மளுக்கு. முக்கியமாக பாண்டியா பாய் விக்கெட் எடுத்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். பாண்டியா ப்ரோ கொஞ்சம் தள்ளி போங்க. எதிர்பார்த்தேன் ப்ரோ, இப்படி காலுக்குள்ளே போயிடுச்சா. இப்போ பாண்டியா ப்ரோ முடிச்சு விடணுமே, அவர் எப்படி முடிச்சு விட்றது? ஃபீல்டர்கிட்ட அடிச்சிட்டாரு, சிங்கிள்ஸ் ஓடிட்டாங்க. இப்போ சூர்யா பாய் தான் ஆடுறாரு. சூரியகுமாரியே இவர் ஆட வச்சுட்ருக்கிறாரு. கேப்டனில் மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரணுன்ட்டு பண்ணுறாரா இல்லை பயந்து பண்ணுறாரா? இப்போ வரைக்கும் 102 ரொம்ப அதிகமாக தெரில உங்களுக்கு. நான் அடித்த ஸ்கோர்ஸுக்கு இங்கே 106. லுங்கி இங்கே 8 ரன் கொடுத்தாலும் 1 விக்கெட் எடுத்துட்டாரு. ஓகே, இப்படிலாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடவே கூடாது பால்ஸு. இப்போ பர்ஃபெக்ட் மட்டும்தான் எனக்கு ஒரே வழி இருக்கிறதுல. லுங்கி இங்கீடி ஆடிட்டு இருந்த சூரியகுமாரை கிளம்ப வச்சிட்டாரு. அப்பாடி அப்பா, ஒரு வழியாக இப்போ தான் சந்தோஷமே வருது எனக்கு. வில் ஜாக்ஸ் வராரு, லுங்கி இங்கீடி ஸ்ட்ரைக்ஸ், அவ்வளோதான் முடிச்சிட்டாரு லுங்கி இங்கீடி. சத்தியமாக எதிர்பார்க்கல லுங்கி இங்கீடி தான் விக்கெட் எடுப்பாருன்ட்டு. நாட் அவுட். இப்படி டாட் ஆனால் எனக்கு சந்தோஷம்தான். இப்படி டாட் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளமே நம்மளுக்கு கிடையாது. பட் அடிச்சாங்கன்னா தான் பிரச்சனை. பர்ஃபெக்ட்க்கு கொஞ்சம் கீழே தான், அவ்வளோதான். தலை தோனி அடிச்ச அதே ஷாட்டு. குணால் பாண்டியா கிட்ட பெரிய சேஸ். பாலா பாண்டியாவா? பாண்டியாஜி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடினீங்களே ப்ரோ, இப்படி ஆயிடுச்சே. இன்னும் 6 கிட்ட அடிச்சிட்டானுங்க. இருங்க, நான் ஆட்டோ பிளேவை கொஞ்சம் போட்டு வரேன். தயால் தான் இப்போ அடுத்து. ஐயோ, வீடியோ ரெக்கார்ட்லேயே வச்சு ஆட்டோ ப்ளே பண்ணிட்டேனே. 163 அடிச்சிட்டாங்களா? இங்கீடி ஸ்பெஷல். 36 பாலுக்கு 14 தான் அடிக்கணும். தோத்தாச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட் டைம் ஒரு மேட்ச் இதை தோக்குறோம், அதுவும் மும்பை இந்தியன்ஸ் கூட.
ஒரு 6 அடிங்க ப்ரோ. பாண்டியா ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ. போடுங்க. ஸ்டம்பை கவுத்திட்டார் லுங்கிங்கிடி. இந்த டைமில் ஒரு விக்கெட்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆர்சிபி மக்களே. இந்த எல்லா ஓவரையும் நான் மட்டும்தான் போட்டாகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா லுங்கிங்கிடி தான் ஸ்ட்ரைக்கு செஞ்சுட்டாரு. 14th ஓவர் தான் அடிச்சிட்ருக்காங்க, போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே திணறிட்டாருங்க. இதுக்கு மேலே பவுலர்ஸ் தான். ஸோ நம்மளே பவுலிங்கை போட்டு விக்கெட் தூக்கிடலான்னு நம்புகிறேன். இதுவும் ஒரு பெரிய வீடியோவாக தான் போயிட்டுருக்கோம் நம்புகிறேன், ஏன்னா ரொம்ப பெருசாக போகுது. ஐயோ அப்பா, ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ஃபீல்ட் செட்டப் அட்டாக்கிங் 3ல் வைக்க மறந்துட்டேன். இல்லை ஓகே, அட்டாக்கிங் 3ல் தான் இருக்குது. நம்மளுக்கு அதான் நல்ல ஃபீல்ட் செட்டப். சிச்சோ, ரொம்ப கூஸ் பம்ப்ஸ்டாக இருக்குதுங்க மக்களே. ஃபீல்டர்கிட்ட அடிச்சிட்ருக்குறாங்க. இந்த டைமில் விராட் கோலியை கூப்பிட்டு ஓவர் போட வச்சுட்டோன்னா, விராட் கோலி 5 விக்கெட்டை மறுபடியும் தூக்கிட்டாருன்னா அவ்வளோதான், இவனுங்க ஆல் அவுட்டு. நான் 14 ரன்னுக்குள்ளே முடக்கணும். அப்பா அடிச்சிட்டாங்களே 10 ரன்னு தானே. மும்பை இஸ் கோயிங் டு லாஸ்ட் திஸ் மேட்ச். மும்பை இந்தியன்ஸ் தான் மக்களே. 10 ரன்னு தான். வில் ஜாக்ஸ் ஆட்டத்தை காட்டிகிட்டு இருக்கிறாரு போட்டு. லுங்கிங்கிடியால் முடியுமா? ஏன்னா ரோஹித் சர்மா விக்கெட்டே தூக்குனார் அசால்ட்டா. அடிச்சிட்டானுங்க பாருங்க. அவ்வளோதான், இன்னும் 6 ரன் தான். மும்பை ஜெயிச்சிட்டாங்க மேட்ச்சை. அதான் இவர் 3 விக்கெட் எடுத்துட்டாலும் இந்த டைமில் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் தான் என் பேர். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கெலாம் டைம் இல்லை ப்ரோ. நாங்களே எங்கள் 31 பாலுக்கு 6 ரன் தான் அடிக்கணுன்ற இதில் இருக்கோம். நீங்கள் இந்த டைமில் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் தரீங்கல்ல, நீங்கள் தான் போங்க. அண்ட் இங்கே ஃபைனலாக தோக்க போகிறோன்னு தெரிஞ்சும் விராட் கோலி போட வந்திருக்காரு. ஏன்னா தெரிஞ்சிருச்சு தோத்துருவோன்ட்டு. ஏன்னா ஆடிட்டு தீபக் சஹர். இந்த டைமில் விராட் கோலி இறக்கி விட்டுருவோம். சரி, இவர் வச்சு எல்லா மேட்ச்லேயும் ஒரு ஓவரை போடுவோம். அதே மாதிரி போட்டு விடுவோம். ஃபீல்டர்கிட்டே அடிங்க ப்ரோ. இப்படி சோகமான வார்த்தை மக்களே. நான் தோத்துட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன தான் போகிறனாலும் முடியாது. விக்கெட் விட்டோம். 171 அடிச்சிட்டாங்க மக்களே. 6 ரன்னு தான் நினச்சாலே மனசு அப்படியே வலிக்குது. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஷாட்டு தேவை தான் உங்களுக்கு. 2 ரன் தான், ஜெயிச்சிருங்க. பாவம் பார்த்து விட்டுறேன். என்னதான் நான் டார்கெட் ரொம்ப கம்மியாக அடிச்சிட்டேன். ஏன்னா இந்த கேமு டச்சு விட்டு போச்சு மக்களே. ரொம்ப கம்மியாக அடித்தேன் டார்கெட்டு. ஃபஸ்ட் டைமாக மேட்ச்சில் தோக்குறோம். வின்னிங் ஸ்ட்ரீக் 4 மேட்சாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததே சந்தோஷம். ஒரு நோபாலை போட்டு இந்த மேட்ச்சை அவங்கள ஜெயிக்க விட்டுலாம். அவ்வளோதான், ஒரே ரன் தான். ஜெயிச்சிட்டிங் போங்க நீங்கள் தான். நம்மளோட ஃபஸ்ட்டு தோல்வி. நான் சிஎஸ்கே கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நல்ல வேலை சிஎஸ்கே கூட இல்லை, இந்தியன்ஸ் கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு தோல்வி வந்திருக்கு. விடுங்க, இவனுங்க நல்ல டீம் தான், நல்லா ஆடிட்டாங்க. இந்த டைமில் விராட் கோலி ஸ்டம்பை கழட்டுறாரு. ஓகே தான் கோலி, நீங்கள் தான் கோலி பாய். ரெண்டு ரன் தானே, சீக்கிரம் அடிச்சுட்டு கிளம்புங்களேன். இப்போ இந்த டைமில் ஃபீல்டர்கிட்ட அடிக்கிறானுங்க பார்த்தீங்களா. நீங்கள் தான்டா டே. இங்கே இடியாச்சு முடிச்சு விட பார்ப்போம். இன்னும் ஒரு ரன்னு தானுங்க. அடிச்சுட்டு போகிறத விட்டுட்டு இந்த அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஃபினிஷ் பண்ணிட்டானுங்க மக்களே. நம்மளோட ஃபஸ்ட்டு தோல்வி மும்பை இந்தியன்ஸ் கிட்ட தான் வந்திருக்குது. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது சுவிசேஷ். பாய் பாய். அடுத்த மேட்ச் யார் கூட? நம்ம எத்தனாவது பிளேஸ் வந்துட்டோம்? 4th பிளேஸ் வந்துட்டோம். மும்பை இந்தியன்ஸ்
கூட அடுத்த மேட்ச். பை பை.